Hi students, now இப்போ example 2.24 போலாம். Write an AP whose first term is 20 and the common difference 8. கேட்கறது அவங்க என்ன பண்ண சொல்றாங்க, AP ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்தாச்சு சரிங்களா. இப்போ given கொடுக்கவா, given ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ தான் சொல்லுவோம் 20. அடுத்து வந்து வேற என்ன கொடுக்குறாங்க, காமன் டிஃபரன்ஸ் D ஈக்குவல் டு 8. சரி, உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா சரிங்களா. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ, காமன் டிஃபரன்ஸ் D. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவங்க ஏபி தானே கேட்குறாங்க, அப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி போயிடலாமா. இப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஏபி ஃபார்ம் நமக்கு வந்து என்னது, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2D, ஏ பிளஸ் 3 டேட்டா வச்சுலாமா. இப்போ ஏ வேல்யூ வந்து 20 கமா டி, ஏ பிளஸ் டி, அப்போ 20 பிளஸ் டினது 8. அடுத்த சொல்லும்போது ஏ பிளஸ் 2D, அப்போ 20 பிளஸ் 2 இன்ட்டு டி என்னது 8 கமா. அடுத்தது ஏ இந்த 20 பிளஸ் 3 இன்ட்டு டி, அப்போ 3 இன்ட்டு 8 கமா. 10 நம்ம என்ன ஆகும் 20 கமா 28 வருமா 28. இதனால 20 பிளஸ் 16 எடுத்துலாமா, மல்லிபா இல்லையா. இப்போ 20 பிளஸ் இது 3 8 24. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20 கம்மி 28 கம்மியா 36 கம்மியா 44 இல்லைங்களா. இப்போ இதான் நமக்கு என்னது, the required AP is required AP ஆகும் சரிங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் 2.25 பார்க்கலாம். Find the 15th term, 24th and nth term of an AP given by 3, 15, 27, 39. இப்போ ஏபி கொடுத்துறாங்க, given நம்ம ஏபி ஃபர்ஸ்ட் எழுதுறேன். given AP என்ன தராங்க நமக்கு வந்து 3, 15, 27, 39 டாட்டா கொடுத்துறாங்களா. இப்போ நம்ம இதில் என்னென்ன கண்டுபிடிக்கலாம், நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஏ கொடுத்துறாங்க இல்லையா, ஏ தான் ஃபர்ஸ்ட் டைம், இந்த 3 எடுத்துக்கலாமா. அடுத்த மாதிரி சொல்லலாம் டி கண்டுபிடிக்கலாமா. டி ஃபார்ம்ல அந்த T2 மைனஸ் T1 காமன் டிஃபரன்ஸ் பா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் சொல்றது இங்கே T2 பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் -15, ஃபர்ஸ்ட் டேர்ம் சொன்னா T1 தானே. நமக்கு கழிச்சா டி வெறும் 12 பிடிச்சிச்சா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு டிஎன் ஃபார்ம் ஆஃப் நான் எழுதுறேன் சரிங்களா. இப்போ டிஎன் ஃபார்ம் ஆகுது ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இது ஏபிக்கு ஃபார்முலா அது டிஎன் ஃபார்முலா சரிங்களா. ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, ஃபைண்ட் 15th டேர்ம் தானே. இப்போ 15th டேர்ம் என்ன பண்ணணும், T15 கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ ஏ வேல்யூ தெரியும் 3 பிளஸ் அந்த ஃபார்முலா அப்படியே எக்ஸ்னா இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறேன். என் பதில் நமக்கு என்னது இங்கே இதுதான் என். இப்போ 15 மைனஸ் 1 வந்துச்சா. அடுத்த டி வேல்யூ நமக்கு 12 சரிங்களா. அந்த ஃபார்முலா அப்படியே அந்த கேமரா வட்டம் அந்த எலமெண்ட் அப்படியே நமக்கு சப்ஸ்டிட் பண்ணுறோம் வேல்யூ. இப்போ 3 பிளஸ் 14 இன்ட்டுனது 12. அப்போ 3 பிளஸ் 14 இன்ட்டு 12 பாருங்க, நமக்கு 2 4 8 2 1 2 1 4 14 6 அப்போ வரும் 168. அப்போ ஆன்சர் வந்து 171. நம்ம T15 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க 24th டேர்ம். அப்போ என்னது T24 கண்டுபிடிக்காம அதே தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்போ ஏ வேல்யூ ஃபர்ஸ்ட் இந்த 3 வந்துருமா பிளஸ் என் வேல்யூ நம்ம இங்கே இதுதான் என் வேல்யூ இல்லையா. அப்போ 24 மைனஸ் 1 இன்ட்டு டி இந்த 12 தானே. அப்போ 3 பிளஸ் 23 இன்ட்டு 12. இப்போ 23 இன்ட்டு 12 அப்புறம் 6 4 வருங்களா. 1 பண்ணால் 23 எப்படி வந்துருவோம் 6 7 2. அப்போ 3 பிளஸ் 2 7 6 வரும் 279. T24 நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்றாங்க டிஎன் கேட்குறாங்க சரிங்களா. இப்போ டிஎன் சொல்லும்போது ஜஸ்ட் ஃபார்முலா எழுதுறாதீங்க, இந்த சீரியஸ்க்கு கொடுத்துறாங்க ஏபி அதுக்கு பொறுத்தவரைக்கும் டிஎன் கேட்குறாங்க. ஏ வேல்யூ 3 தானே பிளஸ் என் வேல்யூ இங்கே தெரியாது என் தான் -1, டி வேல்யூ வந்து 12. இப்போ 3 பிளஸ் இன்னும் இங்கே 12 மல்டி பண்ணலாமா. 12 இன்ட்டு என்ன 12 என்ன -12 இல்லையா. அப்போ நமக்கு இந்த 3 12 நான் அப்படியே போடுறேன். இந்த 3 மைனஸ் 12 ஆகும் -9 இல்லையா. சைன் டிஃபரன்ஸ் தான் சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட் நம்ம சைன் போடுவோம். வந்துடாதீங்கன்னா 10th கேப்லாக பண்ணுங்க.
அவ்வளோ அப்போ 3 ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் லாஸ்ட் அந்த ஆன்சர் போட்டு ஈஸியாக விட T15 equal to 171, T24 equal to 279, Tn equal to nth term, Tn nth term. சரிங்களா?